நடந்து முடிஞ்ச இந்த பொது தேர்தலில் பொதுமக்களால் சொல்லப்படுற அந்த அனுர அலைன்னு சொல்லப்படுறது சாதாரணமாக வந்துட்டு போன ஒரு அலை கிடையாது. சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய சுனாமி அளவுக்கு வந்து தான் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சாதாரண என்ற நிலையையும் தாண்டி அசாதாரணமான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் சர்வதேச ஊடகங்களில் யார் இந்த இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவரோட ஒரு சாதாரணமாக வெறும் 3 ஆசனங்களை மட்டுமே வச்சு கொண்டு வந்த ஒரு கட்சி இந்த முறை தேர்தலில் 159 ஆசனங்களை கைப்பற்றினது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இவர்களுடைய வெற்றி வந்து இப்போ மாறி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இலங்கைக்குள்ளே எல்லா விதமான தேர்தல் முடிவுகளும் வெளியாகியாச்சு. யார் யாருக்கு எத்தனை விருப்பு வாக்குகள் கிடைச்சிருக்குது, அதே மாதிரி யார் யார் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள், தேசிய பட்டியல் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பெரும்பாலும் எல்லா விதமான முடிவுகளும் வந்து கட்சிகளாலையும் சரி தேர்தல்கள் ஆணைக்குழுவாலையும் இப்போ வந்து வெளியிடப்பட்டாச்சு. அடுத்த கட்டம் இப்போ பெரும்பாலும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால், முதல் கட்ட பாராளுமன்ற அமர்வு எப்போ நடக்கும், அதே மாதிரி அடுத்த கட்ட பாராளுமன்றத்தினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகுது, அமைச்சரவை எப்படி உருவாக்கப்பட போகுதுன்ற ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ என்ன விஷயம் மட்டும் தான் டீட்டெயில்டாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் அதே மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கேயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முதல் விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் நவம்பர் 15 நேற்றிலிருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு இலங்கைக்குள்ள தேர்தலுக்கு பிந்தைய காலம் என்று சொல்லி ஒரு காலம் வந்து நடைமுறையில் இருக்கும். தேர்தலுக்கு முந்தைய காலம் பிந்தைய காலம் என்று சொல்லி 2 காலகட்டம் வந்து இலங்கையினுடைய காவல்துறையினரால் அமுல்படுத்தப்படும். எதுக்காகன்னு சொன்னால், பாதுகாப்புகளுக்காக. முந்தைய காலத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லியும், அதுக்கு பிந்தைய காலத்தில் வந்து இந்த வெற்றி பெற்ற கட்சிகளால் அல்லது தோல்வியடைந்த கட்சிகளால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு பாதுகாப்பு காலம் வந்து இலங்கையினுடைய காவல்துறையினரால் இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. தேர்தலுக்கு முந்தைய காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 581 பேர் இதுவரைக்கும் தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக வந்து கைது பண்ணப்பட்டிருக்குதா போலீஸாரால் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. அதுக்குள்ளே 18 பேர் வந்து வேட்பாளர்கள், இந்த தேர்தலில் வேட்பாளர்களான 18 பேர் வந்து அதுக்குள்ள கைது பண்ணப்பட்டிருக்கார்கள். மிச்சம் எல்லாருமே அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இருந்த ஆதரவாளர்கள். ஓகே, இப்போ பாராளுமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், முதல் கட்டமாக இந்த 225 தெரிவு செய்யப்பட்ட 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் முதல்ல அவர்களை பதிவு செய்து கொள்ளணும். அதுக்காக 17ஆம் தேதியிலிருந்து அவர்கள் வந்து தங்களினுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக அவர்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி பாராளுமன்றத்தால் ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து புதிதாக பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். சொல்லப்போனால் தேசிய மக்கள் சக்தியில் வந்து அந்த 3 பேரை தவிர மிச்சம் அனைத்து பேருமே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். அதே மாதிரி நிறைய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த முறை தான் முதலாக போகிற அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து அந்த பாராளுமன்றத்தினுடைய பதிவு செய்யக்கூடிய முறைமைகள் என்ன, அதே மாதிரி வேறு அவர்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கான ஒரு தகவல் மையம் திறக்கப்படும் சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இந்த மாதம் எதிர்வரும் 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு முதலாவது உத்தியோகபூர்வ இலங்கையினுடைய முதல் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் என்று சொல்லப்படுது, எதிர்பார்க்கப்படுது. ஸோ 21ஆம் தேதி அந்த பாராளுமன்ற அமர்வுக்கான ஆயத்த பணிகள் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு 25, 26, 27ஆம் தேதி இந்த 3 நாட்களும் அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான செயலமர்வுகள் நடக்கும். அதாவது பாராளுமன்றத்தினுடைய மரபு எப்படி இருக்குது, அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய சட்ட விதிமுறைகள் என்ன, எப்படி அவர்கள் அங்கே செயற்படணும், இந்த மாதிரியான அந்த ஒட்டுமொத்த ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஒரு சட்டமன்றம் தான் பாராளுமன்றம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு வந்து முழுமையான விடயங்களும் 3 நாள் செயலமர்வில் சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே உள்நுழைவார்கள். இது வந்து பாராளுமன்றத்தினுடைய நகர்வுகள் தொடர்பாக இப்போ வரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான தகவல்கள். அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிற வசந்த சமரசிங்க தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியினுடைய ஒரு முக்கியமான நபர். இவர் வந்து ஒரு சில அமைச்சரவை தொடர்பான ஒரு சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், அடுத்த எதிர்வரும் 18ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்துக்கான அமைச்சரவை நியமிக்கப்படலாம்னு சொல்லியும், அந்த அமைச்சரவையில் வந்து எப்படி அமைச்சர்கள் நியமிக்கப்பட போகிறார்கள்னு சொன்னால்,
அதிகபட்சமாக 25 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவையாக அந்த அமைச்சரவை இருக்குமென்று சொல்லியும், அதே மாதிரி 25 பிரதி அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவையாகவும் அந்த அமைச்சரவை உருவாக்கப்படலாம்னு சொல்லி ஒரு விடயம் வந்து அவரால் சொல்லப்படுகிறது. இப்படி அமைச்சரவையாக உருவாகும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி அவர் வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், உருவாகி இருக்கிற இந்த பாராளுமன்றத்தில் அவர்களுடைய பிரச்சார காலகட்டங்களை சொன்னது, தாங்கள் உருவாக்க போகிற பாராளுமன்றத்தில் எந்த விதமான ராஜாங்க அமைச்சர்கள் இருக்க மாட்டார்கள்னு சொல்லியும், அதே மாதிரி அமைச்சவை இல்லாத இடங்களுக்கு வந்து அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள்னு சொல்லியும் ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். என்ன சொன்னால், கடந்த கால அரசாங்கங்களில் சில இடங்களில் வந்து போலியான அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு சில சர்ச்சைகள் வந்து உருவாகி இருந்தது. ஸோ அப்படியான விடயங்கள் வந்து எங்களோட ஆட்சியில் வந்து இருக்காதுன்ற மாதிரி ஏற்கனவே ஜனாதிபதி வந்து ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த விடயங்கள் வந்து இப்போ வரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சில உத்தியோகபூர்வமான தகவல்கள், இந்த பாராளுமன்றம் தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்களாக இருக்குது. அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்கு பின்னால் ஏகப்பட்ட விடயங்கள் வந்து புதுமையான விடயங்களாகவும் நடந்திருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால், பெண்களுக்கு வந்து அதிகளவான பெண்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாக மலையகத்திலிருந்து மலையகத்தை சேர்ந்த 2 பெண்கள் வரலாற்றிலேயே முதலாக வந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் அதிகமான பெண்களுக்கு வந்து ஏற்கனவே பிரதமர் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறபடியா அவர்களோட ஆட்சியில் வந்து பெண்களுக்கு அவ்வளோ முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லியும் ஏற்கனவே பேசப்பட்டது. ஸோ அதனால பெண்களுக்கான அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இந்த ஆட்சியில் வந்து பெண்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி காலகாலமாக இலங்கைக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய குடும்ப ஆட்சி வந்து பெரிய அளவில் ஒழிக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, அந்த கட்சிக்கு கிடைச்ச ஆசனங்களை வந்து வெறும் 3 ஆசனங்களான். ஒரு காலத்தில் என்ன, கடைசி 2020ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் வந்து 128 ஆசனங்களை வந்து பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தடவை வெறும் 3 ஆசனங்களான். அந்த கட்சியில் போட்டியிட்ட ஏகப்பட்ட பேர் தோல்வி. அந்த தோல்வி அடைஞ்சவர்களுடைய லிஸ்ட் வந்து வெளியாகி இருந்தது. தேர்தலில் போட்டியிட்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாதவர்களை அந்த நபர்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது, எல்லாரோட பேரும் வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஞாபகம் இல்லை, ஆனால் நீங்கள் இந்த சில நியூஸ் வெப்சைட்ஸில் பார்க்கலாம். போய் பார்க்கும்போது எல்லாமே எங்களுக்கு பார்த்து பழகி போன, பல வருடங்களாக பார்த்து பழகி போன பழைய அரசியல்வாதிகள். அவர்கள் என்ன செய்தார்கள்ன்றது கூட யாருக்குமே தெரியாதுன்றதான் ஒரு உண்மை. சில நபர்கள், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தேவையில்லாமல் இருந்த கழகத்தை உருவாக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக தான் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அதிக காலமாக குப்பை கொட்டி கொண்டார்கள். அவர்கள் எல்லாருமே வந்து மக்களினுடைய ஆணையின் மூலமாக இப்போ பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் எத்தனையோ பேர் காலகாலமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் இருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதே மாதிரி அதுக்கு பிறகும் அங்கேயே ஒட்டி கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிறைய பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்களுக்கு களை எடுக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு வந்து நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய அரசாங்கத்தில் வந்து அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்கள், அவர்களினுடைய செய்த சட்டவிரோதமான செயல்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டமாக, இப்போ தானே கொஞ்சம் புதிய பாராளுமன்றம் உருவாகி இருக்குது. இனி அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அவர்களுக்கான முழுமையான கொடுப்பனவுகளும் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு சம்பவம் வந்து நடக்கும்னு சொல்லி தான் இப்போ பெரும்பாலும் வந்து எதிர்பார்க்கப்படுது. நிறைய பொதுமக்களும் வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை தான் இப்போ வச்சுக்கொண்டு வரார்கள். ஸோ இவர்களினுடைய இந்த ஆள்கடத்தல் தொடர்பான சில குற்றங்கள், அதே மாதிரி இளைஞர்கள் மீதான கொலை அச்சுறுத்தல் குற்றங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றங்கள் வந்து முன்வைக்கப்படுது. அதே மாதிரி சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தினது, தங்களோட பதவியை வச்சுக்கொண்டு அந்த பதவியை வந்து தவறாக பயன்படுத்தினு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொதுமக்களால் முன்வைக்கப்படும் போது அவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும் சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த MA சுமந்திரன் அவர்கள், இலங்கையினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் இந்த முறை தேர்தலில் தோல்வி அடைஞ்சது வந்து தமிழ் தேசியத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி அமெரிக்காவோட புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார்கள். இவ்வளவு காலமும் தமிழ் தேசியத்தை உடைக்கிறதுக்காக தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருந்த ஒரு நபரை வந்து இந்த முறை மக்களாக வெளியேற்றிருக்கிறோம்னு சொல்லி MA சுமந்திரன் அவர்கள் வந்து வெளியேற்றிருக்கார்கள்னு சொல்லி அவர்களால் வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. தமிழ் கட்சிகளுக்குள்ளே வந்து தமிழ் கட்சிகளை பிளவுபட வச்சவர், அதே மாதிரி தமிழ் மக்களினுடைய வாக்குகளை வந்து திசை திருப்பினவர், இந்த மாதிரி வந்து அவர் மேலே இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுறது. தமிழ் மக்களினுடைய வெறுப்புக்குள்ளான ஒரு நபராகவும் வந்து அவர் அதிக காலமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு நபர். ஸோ அவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காருன்றது வந்து தமிழ் தேசியத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்ன்ற மாதிரி வந்து புலம்பெயர் தமிழர்களால் இந்த ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி தமிழ் தேசியத்தினுடைய ஒரு பின்னடைவு, நான் ஏற்கனவே நேற்று சொன்ன வீடியோவில் சொன்ன அதே விஷயம்தான். அந்த பின்னடைவை வந்து இன்னுமே ஒரு சிலர் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வாக்களித்ததுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான், இவர்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும். அவர்களுக்கு வந்து எந்த கட்சி அங்கே வருதுன்னு சொல்லியெல்லாம் பார்க்கல, தமிழ்
அரசியல்வாதிகளுக்கு, தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஒரு பாடம் புகட்டணும், இவர்களுடைய பிழைகளை நாங்கள் இவர்களுக்கு சுட்டி காட்டணும்னு சொல்லி தங்களோட ஆதங்கத்தால் தான் இன்னொரு கட்சிக்கு வாக்களித்தார்களே தவிர மற்றும்படி அவர்கள் யாருமே தமிழ் தேசியத்தை வெறுத்தோ இல்லாட்டி எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியோ யாருமே வாக்களிக்கலை. அது வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். ஸோ அதனால் சில விமர்சனம் செய்யக்கூடிய சில சமூக ஊடக செயற்பாடாளர்கள் வந்து இதை புரிஞ்சு கொண்டு நடக்கிறது நல்லதுன்னு சொல்லி பொது வழியில் வந்து இந்த வீடியோ மூலம் வந்து நான் சொல்லிக் கொடுறேன். ஸோ மக்கள் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது, அந்த கட்சிகளினுடைய அரசியல்வாதிகள் மேலே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, தமிழ் அரசியல்வாதிகள் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இனி வரும் காலங்களிலாவது அவர்கள் அதை விளங்கி கொண்டு நடந்தார்கள்னு சொன்னால் தான் சரியான முறையில் அடுத்த அரசியலில் வந்து அடுத்த தேர்தலில் வந்து அவர்களால் வெற்றி பெற முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. அடுத்த கட்டமாக மக்களினுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க போகிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்றதா. அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சு இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள், அவர்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கான ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்கார்கள்னு சொல்லி அவர்களுடைய கட்சியினுடைய ஊடக பேச்சாளர்களே இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட வெற்றியை ஆட்சி மூலமாக அவர்கள் நிரூபித்து காட்டணும்ன்றதான் மக்களினுடைய விருப்பமும் அவர்களுடைய விருப்பமாகவும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போதும் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக கொடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக கிளர்க்க கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோஸ் சந்திப்போம். நன்றி.